கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென். இந்த நாளில் ஏசாயா 62 அதிகாரம் 3 சொல்லுகிறது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாயிருப்பாய். ஒரு கிரீடம் அல்லது இந்த ராஜமுடி அப்படின்னா சும்மா தரையில் ஏதோ ஒரு தெருவில் கிடக்கிற சாதாரண ஒரு பொருள் அல்ல. அது ஒரு ராஜாவின் தலைக்குரிய மிக உன்னதமான ஒரு அலங்காரம். ஆமேன், ஹல்லேலூயா. உலகத்தில் உங்களை யாராவது அற்பமாக பார்க்கலாம், நீங்கள் எதுக்குமே லாய்க்கில்லை, பிரயோஜனம் இல்லைன்னு ஒதுக்கி தள்ளலாம். ஆனால் பரலோக தகப்பனின் பார்வையில் நீங்கள் அவருடைய கரத்தில் இருக்கும் விலை மதிப்பற்ற ராஜமுடி. ஆமேன். அந்த கிரீடம் ராஜாவின் கரத்தில் இருக்கிறது. தேவனுடைய கரத்தில் இருக்கும் உங்களை எந்த பிசாசும் எந்த போராட்டமும் தொட்டுவிட முடியாது. அவருடைய கரம் உங்களை பாதுகாப்பாக பிடித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமையும் அவருடைய அழகையும் உங்களுடைய வாழ்க்கையின் மூலம் உலகத்திற்கு நீங்க வெளிப்படுத்தணும். ஆமென், ஹல்லேலூயா. எனவே உடைந்த மனதோடு தளர்ந்து போகாதீங்க. நீங்க தேவனுடைய கரத்தில் அலங்காரமான கிரீடம் அப்படிங்கிற அந்த மேன்மையை அந்த எண்ணத்தோட நீங்க விசுவாசத்தோடு தைரியத்தோட முன் செல்லுங்க. தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா.